விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வீடு புகுந்து தந்தை மகனை வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பதிலுக்கு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் ஏரியாவில் புகுந்து 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். நடந்தது என்ன? திருமண ஊர்வலத்தில் வேட்டுச் சத்தம், தட்டி கேட்டவரை வெட்டிய கும்பல், பதிலுக்கு ஏரியாவிற்குள் புகுந்து சூறையாடிய எதிர்த்தரப்பினர். நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள காஞ்சாபுரம் கிராமத்தின் மங்கம்மாள் கோயில் தெரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதே ஊரைச் சேர்ந்த மற்றொரு தெருவில் வசிக்கும் ராஜலிங்கம் என்பவரது சகோதரியின் திருமண ஊர்வலம் நடந்தது. ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டும் பட்டாசு வெடித்தும் ஊர்வலமாக சென்று திருமண நிகழ்வை கொண்டாடினர். அப்பொழுது அதே ஊரில் வசிக்கும் கணேச பாண்டி என்பவர் பட்டாசை பார்த்து போடுங்கள் என்று சொன்னதாக தெரிகிறது. அதில் திருமண ஊர்வலத்தில் சென்ற ராகேஷ் என்பவருக்கும் கணேச பாண்டியின் தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஏற்பட்ட வாய் தகராறில் உன்னை என்ன செய்கிறேன் பார் என மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருமண ஊர்வல விவகாரம் அந்த வாக்குவாதத்தால் வேறு கோணத்தில் திரும்பியதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று திருமண வீட்டைச் சேர்ந்த முனியசாமி, கண்ணபிரான் ஆகிய மூவர் கணேச பாண்டியின் வீட்டிற்குள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். கணேச பாண்டியை ஓட அரிவாளால் வெட்டி கொடூரத்தில் ஈடுபட்டவர்கள் சம்பவத்தை தடுக்க முயன்ற அவரது மகன் கௌதமையும் அரிவாளால் வெட்டினர். இதில் கணேச பாண்டிக்கு இடது வலது கை மணிக்கட்டு மற்றும் தோள்பட்டையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடுவதற்குள் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கணேச பாண்டியின் உறவினர்கள் எதிர் தரப்பினரின் ஏரியாவிற்கு சென்று பதிலுக்கு ஆவேசத்தில் ஈடுபட்டனர். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். திருமண ஊர்வல விவகாரம் இரு பிரிவினருக்கிடையேயான மோதலாக உருவெடுத்து ஊர் கலவரமாக மாறும் சூழல் உண்டானதால் காஞ்சாபுரத்தில் பெரும் போலீஸ் படையை குவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக முனியசாமி, கண்ணபிரான், பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெட்டுக்காயங்களுடன் கணேச பாண்டியும் அவரது மகனும் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர். விசாரணையின் முடிவில் மேலும் சிலர் மீது வழக்கு பதிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது.